நம்ம எல்லார்கிட்டையும் ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்கு. ஆனால் சில நபர்களால் மட்டும் எப்படி அந்த நேரத்தில் அதிகமான ப்ரொடக்டிவான ஒர்க் செய்ய முடியுது? எப்படி என்டர்பிரனர்ஸ், லீடர்ஸ், சிறந்த அத்லெட்ஸ், பெர்ஃபார்மர்ஸ் தங்களுடைய தினசரி நேரத்தை வாழ்க்கையில் முன்னுக்கு போகிறதுக்கு எப்படி யூஸ் பண்ணுறாங்க? வாழ்க்கையில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளோட டெய்லி ரொட்டீன்ஸை தான் பார்க்க போகிறோம். எப்படி சக்ஸஸ்ஃபுல் பீப்புளோட வாழ்க்கை எக்ஸாக்டாக நகருதுன்னு காட்ட போகிறோம். அடிக்டட் டு க்ரௌத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். 1. எலன் மஸ்க். எலன் மஸ்க் தன்னை என்டர்பிரனர், இன்ஜினியர், இன்வென்டர் மற்றும் இன்வெஸ்டர்னு சொல்றாரு. டெஸ்லாங்கிற கம்பெனியோட சிஇஓ, ஸ்பேஸ் எக்ஸ், த போரிங் கம்பெனி, சோலார் சிட்டி, நியூரோலைண்ட் இந்த கம்பெனிகளோட ஃபவுண்டரா இருக்கிற எலன் மஸ்கால எப்படி எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியுது? நிறைய விஷயங்களுக்கு தன்னோட டைம் அவரால் எப்படி ஸ்பிளிட் பண்ண முடியுது? அவரோட மார்னிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எலன் மஸ்க் காலையில 7 மணிக்கு எந்திரிப்பாரு. சில சமயம் பிரேக்ஃபாஸ்ட்டை கூட ஸ்கிப் பண்ணுவாரு. ஆனா குளியல ஸ்கிப் பண்ண மாட்டாரு. எலன் மஸ்க் ஒரு முறை அவருக்கு பெஸ்ட் ஐடியாஸ் எல்லாம் மார்னிங் குளிக்கும் போது தான் பிறக்கும்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப மைனூட்டான டீட்டெயிலை ஷெட்யூல் பண்றதுல எலன் மஸ்க் ஃபேமஸான பர்சன். அவர்கிட்ட அந்த நாளுக்கான மொத்த டீட்டெயிலும் இருக்கும். அதை அவர் பேட்சிங்னு சொல்லுவாரு. அவர் ஒர்க்குக்கு தேவையான நிறைய காம்ப்ளிகேட்டடான விஷயத்துல அவர் மாஸ்டர் மாதிரி இருக்காரு. ஒரு சின்ன அட்வைஸ் கொடுக்கணும்னா, நீங்க நாலேஜை ஒரு மரம் மாதிரி பாருங்க. நீங்க அடிப்படையான பிரின்சிபிள்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு உறுதி செஞ்சுக்கோங்க. அதாவது நீங்க இலைகளுக்கு போறதுக்கு முன்னாடி மரப்பட்டைகளையும் பெரிய கிளைகளையும் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பட்டைகளோ கிளைகளோ இல்லாம இலைகளால தொடங்க முடியாதுன்னு குறிப்பிட்டாரு. அடிப்படையை நல்லா தெரிஞ்சுக்கோங்கன்னு எலன் மஸ்க் சொல்றாரு. 2. ஜெஃப் பெசோஸ். சில என்டர்பிரனர் மாதிரி தன்னோட மார்னிங்கை ரஷ் பண்ண மாட்டாரு. அலாரம் இல்லாம எந்திரிப்பாரு. நியூஸ் ரீட் பண்ண டைம் எடுத்துப்பாரு. தன்னோட குழந்தைங்க கூட இருந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாரு. சில சமயங்கள்ல சில டிஷ்ஷஸ் கூட செய்வாரு. தன்னோட லைஃப்ல இந்த பாட்டை ஒரு நாள்ல இருந்து எடுத்துக்கிறாரு. இதை புட்டரிங்னு சொல்றாரு. அவரோட வேலையில முக்கியமான ஃபோக்கஸ் செலுத்த வேண்டிய விஷயமா கருதுறது இம்பார்ட்டன்டான டிசிஷன் எடுக்கிறது. தன்னோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கை காலையில 10 மணிக்கு ஃபிக்ஸ் பண்றாரு. அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் அந்த நாளோட முக்கியமான மீட்டிங்னு சொல்லலாம். ஏன்னா அவரோட பிரெயின் லெவல் 10 மணிக்கு அதிக அளவில் வேலை செய்யுதுன்னு அந்த நேரத்தில் சில இம்பார்ட்டன்ட் டிசிஷன் எடுக்கிறது சரியா இருக்கும்னு நினைக்கிறாரு. என்னோட அதிக ஐக்கிய மீட்டிங்கை லஞ்சுக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்றேன். எனக்கு எது உண்மையாவே மென்டலா சேலஞ்சிங்கா இருக்கோ அதுதான் 10 AM மீட்டிங்னு தன்னோட வேர்ட்ஸ்ல சொல்லியிருக்காரு. 3. ஓப்ரா வின்ஃப்ரே. ஓப்ராவோட முக்கியமான தினசரி வேலையா இருக்கிறது அவங்களோட ஒர்க்கையும் செல்ஃப் கேரையும் அழகா மேனேஜ் பண்ணுவாங்க. அவங்கள பொறுத்தவரை ஒரு பர்ஃபெக்ட் டேங்கிறது ஒரு விஷயம் மட்டுமல்ல, நிறைய சின்ன விஷயங்கள்ல சேர்ந்தது. நீங்க காலையில கதவை திறந்த உடனே உங்க முகத்துல வீசக்கூடிய காற்று, கிறிஸ்டல் ஏரிகள்ல ரிஃப்ளெக்ட் ஆகக்கூடிய மலைகளும் மேகங்களும், வானம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, சூரியன் எங்க இருக்கு, நீங்க ஒரு பாதையில நடந்து போகும்போது உங்க பாதம் புல் தரையில தொடும்போது எப்படி உணர்றீங்க, இது எல்லாமே வாழ்க்கையோட சின்ன விஷயம். அதை உற்று நோக்குங்கன்னு சொல்றாங்க. இன்னும் சொல்லணும்னா மற்ற சிஇஓஸை விட குறைந்த மணி நேரம் வேலையில இருக்காங்க. ஆனா தன்னோட கேரியர் முழுவதுமாவே ரிலாக்ஸ்டான டைம் இருக்க மாதிரி மேனேஜ் பண்றாங்க. ஓப்ரா காலையில 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள எந்திரிச்சிடுவாங்க. ஆனா அலாரம்ஸை பயன்படுத்த மாட்டாங்க. அதுக்கு பதிலா நேச்சுரலான பர்சனாலிட்டியோட தொடர்புடைய 5 நாய்கள் மூலமா எழுந்திருக்கிறாங்க. வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரிய சீக்ரெட் என்னன்னா, பெரிய சீக்ரெட் அப்படிங்கறதே இல்லைங்கிறது தான். உங்க கோல் என்னவா இருந்தாலும் நீங்க ஒர்க் செய்யற எண்ணத்தோட இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் உங்க கோல்ஸ் அடைவீங்கன்னு ஓப்ரா வின்ஃப்ரே சொல்றாங்க. 4. பெயான்சே. பெயான்சேவை பொறுத்தவரை அவங்க சாட்டிஸ்ஃபைட் ஆகிற வரைக்கும் ஹார்ட் ஒர்க் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பொதுவாக 6 மணிக்கு காலையில் எந்திரிப்பாங்க, ஞாயிற்றுக்கிழமைகளையும் கூட. அவங்களோட பாயிண்ட் என்னன்னா, தேவையை விட சீக்கிரமாக காலையில் எழுந்திரிக்கணும். அப்போதான் எந்த விதமான ரஷ்ஷும் இல்லாமல் தன்னோட எண்ணங்கள் கூட இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நேரத்தில் கோல்ஸையும் செட் பண்ணுறாங்க. நன்றி உணர்வை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஆஃப்டர்நூன் 2 மணிக்கு சில சீரியஸ் ஒர்க் செய்கிறாங்க. ரொம்ப மைனூட்டான விஷயங்களில் கவனம் செலுத்துறாங்க. வேலையிலேயே மூழ்கக்கூடிய ஒருத்தவங்க ஒரு விஷயம் சரியாகிறதுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுமோ அந்த அளவு நேரத்தை எடுத்துக்கிறாங்க. பெயான்சியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கெல்லி ரோலாண்டு. பெயான்சி இசை நிகழ்ச்சிக்கு முன்னாடி இருக்கிற இரவுல அவங்க 4 மணி வரை முழிச்சிருப்பாங்களாம். பெயான்சியோட சின்ன தங்கச்சி சோலேஜ். பெயான்சி ஒரு பாடலோட வரியை சரி செய்யறதுக்கு ஒரு இரவு முழுவதுமா தன்னோட பெட்ரூம்ல முழிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. 5. ஆங்கலா மெர்க்கல். தொடர்ச்சியா 10 ஆண்டுகள் ஃபார்ப்ஸ் மூலமா இந்த உலகத்திலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் உமன் ஆங்கலா மெர்க்கலுக்கு பேர் கொடுத்தாங்க. 2005 ஜெர்மனோட ஃபர்ஸ்ட் ஃபீமேல் சான்சலரா பதவி ஏத்துக்கிட்டாங்க. ஆங்கலா மெர்க்கல் யூரோப்போட அன்அபிஷியலான தலைவரா கருதப்படுறாங்க. அவங்களோட காலை வேலைகளை பார்க்கும்போது எவ்வளவு பெரிய வேலைகள் இருந்தாலும் தன்னோட காலையை ஒரு ரஷ் பண்ணாத குறிப்போட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அதுதான் முழு நாளையும் வழி நடத்தும்னு நம்புறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எக்ஸசைஸ் பண்றதுக்கு, குக் பண்றதுக்கு, கார்டனிங்க்கு கூட நேரத்தை ஒதுக்கி இருக்காங்க. ஜெர்மனிக்கான பெரிய முடிவுகளை எடுத்தாலும், பெரிய கோல்ஸை தனக்கு செட் பண்ணியிருந்தாலும் தன் ரீப்ரசன்ட் பண்ற மக்களோட டச்லயே இருக்கணுங்கிறதுல தெளிவா இருக்காங்க. அதான் அவங்க பழக்க வழக்கங்கள்ல இருந்து பார்க்க முடியுது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா வேலைக்கு சைக்கிள்ல போறது, சூப்பர் மார்க்கெட்ல ஷாப்பிங் பண்றது,
ஒரு ரெகுலர் அபார்ட்மெண்ட்ல வாழ்றது, இது எல்லாமே தன்னை எப்பவுமே குறைஞ்ச மதிப்பிட்டது இல்லைனோ ஆம்பிஷனா இருக்கிறதுல எந்த தவறும் இல்லைன்னு சொல்றாங்க. 6. டிவைன் ஜான்சன். தன்னோட வாழ்க்கையை ஒரு விஸ்லிங் ஸ்டாரா ஆரம்பிச்சாரு. அப்புறம் மூவிஸ்ல நடிக்கிறதா தன்னை மாத்தினாரு. $20 மில்லியன் மேல ஒரு படத்துக்கு வாங்குறாரு. தனக்குன்னு ஒரு பிராண்டை வச்சிருக்காரு. நிறைய டிவி ப்ராஜெக்ட்ல வேலை செஞ்சவங்க அந்த பிராண்ட்ல வேலை செய்யறாங்க. எப்படி அவரால் எல்லாத்துக்கும் நேரத்தை கண்டுபிடிக்க முடியுது? அவரை பொறுத்தவரை எழுந்திருக்கிறதுக்குன்னு எந்த ஒரு பிக்சட் டைமும் இல்லை. ஆனா அதிக வேலை இருக்கும்போது சீக்கிரமா எழுந்திருப்பாரு. ஏன்னா அந்த நாள் முழுவதுமா அவருக்கு வேணும்னு நினைப்பாரு. அவருக்கு சூரியன் எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி அவர் எழுந்திருக்கணும். அப்பதான் அவருக்கு தேவையான 2 மணி நேரம் கிடைக்கும்னோ அந்த நேரத்துல தான் வீடும் அமைதியா இருக்கும்னு சொல்றாரு. அவருக்கான அந்த 2 மணி நேரத்துல அவருக்கான ஒர்க் அவுட் செய்யறது போன்ற வேலைகளை செய்வாரு. அப்பதான் அவரால் அதிக நேரம் உழைக்க முடியும்னோ மூவிஸ் பண்ண முடியும்னோ இந்த உலகத்துல ரொம்ப மதிக்கக்கூடிய பர்சனா மாற முடியும்னு நம்புறாரு. வெற்றி கிரேட்னஸை பொறுத்து இல்ல, தொடர்ந்து செய்யற ஹார்ட் ஒர்க் தான் வெற்றிக்கான வழின்னு சொல்றாரு. 7. கிறிஸ்டியானோ ரொனால்டோ. அவரோட மார்னிங் பழக்கங்களை பத்தி அதிக அளவு தெரியல. ஆனா அவர் சீக்கிரமா எழுந்திருச்சிருவாருனோ அவரோட பிரேக்ஃபாஸ்ட்ல லோ ஃபேட் இருக்கக்கூடியதாகவும் இருக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னா எப்பவுமே அவர் தான் முதல் பிளேயரா ஸ்குவாட்ல ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு வந்துடுவாரு. அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கேர்லஸ் ஸ்டீவர்ஸ் ரொனால்டோ எப்பவுமே ட்ரைனிங் கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கணுங்கிறதுல தெளிவா இருப்பார்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை ட்ரைனிங்க்கு நாங்க 9 மணிக்கு வந்தா நீங்க 8 மணிக்கு போய் பாத்தீங்கன்னா ரொனால்டோ அங்க இருப்பாரு. நீங்க 7:30 மணிக்கு போனீங்கனாலும் அவர் அங்க இருப்பாரு. நான் என்னிடமே இவரை எப்படி பிடிக்கிறதுன்னு 6:30 மணிக்கே போனேன். அப்பவும் அங்க ரொனால்டோ அரை தூக்கத்துல இருந்தாரு. நிறைய டாப் லெவல் அத்லெட்ஸ் தங்களோட உடல்ல கண்டென்ட்டை புஷ் பண்றவங்க தேவையான தூக்கம் எடுத்துக்கிறது முக்கியம். ஆனா ரொனால்டோ டாப் லெவல் அத்லெட்ஸை தாண்டி சிஇஓவா இருக்கிறதுக்கு காரணம் அவரோட அந்த எக்ஸ்ட்ரா டைம் தான். அவர் இரவுல 8 மணி நேரம் தூங்குவாரு. காலையில சிறு சிறு தூக்கம் தூங்குவாரு. 8. வாரன் பஃபெட். உங்க மைண்ட்ல இன்வெஸ்ட் பண்றவங்கள பெஸ்ட் யாருன்னு யோசிச்சீங்கன்னா அதுல வாரன் பஃபெட்டோட பேரு முதல்ல வரும். அவரோட மொத்த மதிப்பு $85 பில்லியன். அவரால் எந்த வகையில மார்க்கெட் போகுதுன்னு யூகிக்க முடியுது. அவரு தன்னோட நேரத்தை அதிகமா படிக்கிறதுல செலவழிக்கிறாரு. அவரோட ஆபீஸ்ல இருக்கக்கூடிய 80% நேரத்தையும் படிக்கிறதுல ஸ்பெண்ட் பண்றாரு. ஜேர்னல்ஸ், பிசினஸ் ரிப்போர்ட், பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், நியூஸ் பேப்பர்ஸ், புக்ஸ் இதெல்லாம் படிக்கிறாரு. ஒரு முறை இன்வெஸ்ட் பண்றதுல எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுன்னு கேள்வி கேட்ட போது அவர் சொன்ன பதில் படிக்கிறது தான் இன்வெஸ்டிங்கோட சாவின்னு சொல்லியிருக்காரு. இதை சொல்லும் போது தான் பக்கத்துல இருந்த கட்டான நியூஸ் பேப்பரை பார்த்து தினமும் இந்த மாதிரி 500 பேஜஸை படிங்க, அப்படிதான் அறிவு வேலை செய்யுதுன்னு சொல்றாரு. அறிவு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி வளருது. இது எல்லாராலையும் முடியும், ஆனா இதை நிறைய நபர்கள் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. 9. டோனி ராபின்ஸ். இவர் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா எல்லாருக்கும் தெரியும். அவரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரோட மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா இருக்காரு. டோனி ராபின்ஸ் தன்னோட தினசரி வழக்கங்களுக்காக நல்லா அறியப்படுவார். ஏன்னா டெய்லி ரொட்டீன்ஸா அவர் ஜஸ்ட் ஃபாலோ மட்டும் செய்யல, டெய்லி ரொட்டீன்ஸை பத்தி அதிக அளவுல எழுதியிருக்காரு. இன்னும் டீப்பா போய் எப்படி டெய்லி ரொட்டீன்ஸ் அவரோட கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு உதவி செய்யுதுன்னு, தன்னை எப்படி நல்ல முறையில ஃபீல் பண்ண வைக்கிறதுன்னு தெரிஞ்சுட்டு அதை எப்படி மற்றவங்களுக்கும் பயன்படுத்தணும்னு சொல்லி அதன் மூலம் எப்படி நம்ம கான்சன்ட்ரேஷனை பெரிய விஷயங்களுக்காக ஃப்ரீ பண்ணணும்னு சொல்றாரு. ஏன்னா டெய்லி ரொட்டீன்ஸ் தான் தினசரி வாழ்க்கையோட பாடல்னு சொல்லலாம். டோனி ராபின்ஸ் தன்னோட நாளை ஒரு குளிர்ந்த ஸ்விம்மிங் பூல்லையோ அல்லது டியூப்லையோ அல்லது பனி மூடிய ஒரு ஆறுலையோ ஆரம்பிக்கிறாரு. அடுத்தது ராபின்ஸோட முக்கியமான ஒரு மார்னிங் ரொட்டீன் 10 நிமிட மூச்சு பயிற்சி. தன்னோட மூச்சுல கவனம் செலுத்தும் போது தான் எதுக்கெல்லாம் நன்றியோட இருக்கணும்னு நினைப்பாரு. அதுக்கப்புறமா ப்ரே பண்ணுவாரு. இது எல்லாத்துக்கும் 10 நிமிடங்கள் எடுத்துப்பாரு. டோனி ராபின்ஸ் சொல்லுவாரு, உங்களுக்கு இந்த 10 நிமிடம் இல்லைன்னா உங்ககிட்ட வாழ்க்கையே இல்லைன்னு அர்த்தம். 10. சுந்தர் பிச்சை. சுந்தர் பிச்சை காலையில 6:30 மணிலிருந்து 7 மணிக்குள்ள எழுந்துடுவாரு. எழுந்த பிறகு ஒரு புக்கையோ அல்லது நியூஸ் பேப்பரையோ ரீட் பண்ணுவாரு. நீங்க கூகுளோட சிஇஓ நியூஸை ஆன்லைன்ல படிப்பாரான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆனா சுந்தர் பிச்சை நியூஸ் பேப்பர்ல பிரிண்ட் ஆகி இருக்கிற நியூஸை படிக்கிறதுக்கு தான் ப்ரிஃபர் பண்றாரு. அவர் மார்னிங் பர்சனா இல்லாததுனால அவர் எழுந்திருக்கிறதுக்கு பேப்பரும் டீயும் தேவைன்னு சொல்லியிருக்காரு. அந்த நாள் என்ன கொண்டு வந்தாலும் சுந்தர் பிச்சை தன்னுடைய பெர்ஸ்பெக்டிவா ஒரே மாதிரி வச்சிருப்பாரு. ஒரு முறை சில இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும்போது சுந்தர் பிச்சை லைஃபை லூஸ் பண்ணுங்க, ஃபன்னுக்கான நேரத்தை உருவாக்குங்கன்னு சொல்லியிருக்காரு. இப்போ உங்களோட டெய்லி ரொட்டீனை டிசைட் பண்ண வேண்டிய நேரம். உங்களுக்கு எது சக்சஸை கொடுக்கக்கூடிய ரொட்டீன்னு யோசிச்சு அதை உங்க வாழ்க்கையில முழுக்க கொண்டு போங்க. சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லார்கிட்டையும் தனக்கான நேரம்னு ஒன்று இருக்கு. அதையும் நீங்க உங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ணுங்க. அடிக்டட் டு growthல வர வீடியோஸை கண்டினியூவா பார்த்து அதை உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணுங்க. வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு போங்க.